ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 22ஆம் பகுதி. கணேசர் கணேச காண்டம். ஸ்ரீ கணேசர் வரலாற்றை கூறும் இப்பகுதி கணேச காண்டம் எனப்படும். பிரகிருதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முன்னிட்டு விரதம் செய்து கணேசனை மகனாக பெற்றாள். உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னில் ஓர் அம்சத்தையே கணேசராக மாற்றினார். மக்கள் க்ஷேமத்தை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாறு தரப்படுகிறது. நாரத மாமுனிவரின் வேண்டுகோளை ஏற்று நாராயணர் கணேச காண்டத்தை கூறினார். பார்வதி தேவி புண்ணியக விரதம் அனுஷ்டித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு குழந்தையாக அவள் படுக்கையில் தோன்றியது. பெற்றோர்கள் குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டு முனிவர்கள், பிராமணர்கள், யாசகர்களுக்கு தான தர்மங்கள் செய்தனர். இவ்வாறு கோலாகலமாக விழா நடைபெறுகையில் சூரியபுத்திரன் சனி அங்கு வந்தார். அந்த குழந்தையை கண்டுகொள்ளாமலே இருக்க பார்வதி தேவி அது குறித்து சனியை கேட்டாள். சனி மீது சாபம். அப்போது சனி, என் மீது ஒரு சாபம் இருக்கிறது, அதன்படி நான் எதை நோக்கினாலும் அது அழிய வேண்டும். சித்திரதன் என்ற கந்தர்வன் மகள் என் மனைவி, அவளை உதாசீனப்படுத்தியதால் அவள் இவ்வாறு எனக்கு சாபமிட்டாள் என்றார் சனி. பார்வதி தேவியும் அங்கு குழுமியிருந்த பெண்களும் அது கேட்டு நகைத்தனர். சனி கூறியதை சாதாரணமாக எண்ணி பார்வதி தேவி சனியை தங்களை பார்க்கும்படி கூறினாள். சனி பார்வை. இதனால் உந்தப்பட்ட சனி குழந்தை மீது மட்டும் தன் பார்வையை செலுத்தினார். நேரிடை பார்வையாக இன்றி ஓரக்கண்ணால் மட்டுமே பார்த்தார். அவன் பார்வை பட்டவுடன் அன்னை பார்வதி தேவியின் மடியில் இருந்த குழந்தை தலையின்றி கிடந்தது. கோலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தலை இணைந்து விட்டது. இதை கண்டு அனைவரும் திகைத்திட அன்னை பார்வதி தேவி மட்டும் மயக்கமுற்றார். கணேசனுக்கு தலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடாரூடனாய் ஓர் ஆற்றங்கரையில் ஐராவதம் உறங்குவதைக் கண்டு அதன் தலையை சுதர்சன சக்கரத்தால் அகற்றி கைலாயமடைந்து தலையின்றி கிடந்த பார்வதி தேவியின் குழந்தையின் கழுத்தில் பொருத்தி உயிர் பெறச் செய்தார். அன்னை பார்வதி தேவியும் மயக்கம் தெளிந்து எழச் செய்தார். சனி தேவர் ஊனமாதல். இந்நிகழ்ச்சியில் அனைவரும் மகிழ்ச்சி கொண்டு விழா எடுத்து பிராமணர்களுக்கும் முனிவர்களுக்கும் தான தர்மங்கள் அளித்து கொண்டாடினர். எனினும் சனி மீது பார்வதி கொண்ட கோபம் தணியவில்லை. அவள் சனியை முடமாகும்படி சபித்தாள். நடந்த சம்பவங்களுக்கு சனி காரணமில்லை என்றும் அன்னை பார்வதியின் உந்துதலின் பெயரிலேயே குழந்தையை சனி கண்டதாகவும் கூறி தேவர்கள் அன்னை பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முயன்றனர். அவள் சினம் சிறிது குறைந்தாலும் சனியின் ஊனம் முழுவதும் குணமாகாமல் அதன் பலன் சிறிது காணப்பட்டது. குழந்தை கணேசனுக்கு பரிசுகள் குவிந்தன. பிரம்மதேவர் கமண்டலம் தந்தார். பிருத்திவி எலிவாகனம் அளித்தாள். அன்னை பார்வதி தேவி இனிப்பு தின்பண்டங்கள், தானியங்களால் ஆன பணியாரம், கொழுக்கட்டை, பால், தேன், பழம், நெய், தாம்பூலம் அளித்தாள். கணேசனை இமவானும் மேனகையும் அன்னை பார்வதி தேவியும் பூக்கொண்டும் சந்தனம் புனித நீர் படைத்தும் வழிபட்டனர். பகவான் ஸ்ரீ கணேசனின் பல பெயர்கள் கஜம் யானை, ஆனனம் ஆனைமுகம் கொண்டதால் கணேசர் கஜானனன் எனப்படுகிறார். வயிறு பெருத்து நீண்டிருப்பதால் லம்போதரன் என்றும், பரசுராமர் ஒரு தந்தத்தை ஒடித்து விட்டதால் ஏகதந்தன் ஒற்றை கொம்பன் என்றும், விக்னங்கள் தடைகளை போக்குவதால் விக்னஹரன் அல்லது விக்னேசன் என்றும் கணேசர் அழைக்கப்படுகிறார். மேலும் அவருக்கு ஹேரம்ப விநாயகர், 5 முகம் கொண்ட கணபதி அவ்வாறு அழைக்கப்படுகிறார். சூர்பகர்ணன், கஜபக்தர்கள், குஹராஜச என்று பல பெயர்கள் உண்டு. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தீர்ப்புப்படி கணேசர் முதற் கடவுளாக முழுமுதற் கடவுளாக பூஜிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எடுத்த காரியம் பலன் தராது. கணேசனுக்கு புஷ்டியையும், கார்த்திகேயனுக்கு முருகப்பெருமானுக்கு தேவசேனையையும் சிவபார்வதி திருமணம் செய்து வைத்தனர். நாரதர் கேள்வி. கணேசர் விக்னம் தவிர்ப்பவர் என்றால் அவர் தலை எப்படி வெட்டப்பட்டது, அந்த விக்னம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டார்.
அதற்கு நாராயணர் பதில் கூறிய விவரம்: மாலி சுமாலி என்பவர்கள் சிவபக்தர்கள். சூரியன் அவர்களை கொல்ல முயற்சிக்க சிவபிரான் சூரியனை தனது சூலத்தால் அடிக்க உலகமே இருண்டு போயிற்று. இது கண்ட சூரியனின் தந்தை கஷ்யப முனிவர் கோபம் கொண்டு தன் மகன் சூரியனை சிவனார் சூலத்தால் அவன் மார்பில் தாக்கியதால் சிவபாலன் கணேசன் தலை வெட்டப்படும் என்று சபித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு யானை தலையை பொருத்தினார். அதிலிருந்த 2 தந்தங்களில் ஒன்று இல்லாமல் போனது ஏன் என்று நாரத மாமுனிவர் கேட்டார். ஏகதந்தன். ஜமதக்னி முனிவரின் மகனான பரசுராமர் ஜமதக்னி முனிவர் கார்த்தவீரியன் என்ற அரசனால் கொல்லப்பட்டார். எனவே பரசுராமர் மிக கோபம் கொண்டு எல்லா அரசர்களையும் கொன்று குவித்தார். சிவபெருமான் பரசுராமரின் குருவானதால் அவருக்கு மரியாதை செலுத்த பரசுராமர் சிவனார் இருப்பிடம் சென்றார். அப்போது அவரை உள்ளே செல்ல விடாமல் கணேசர் தடுத்தார். கணேசர் மரியாதையுடன் பரமன் நித்திரையில் இருப்பதாக கூறியும் பரசுராமர் தான் உடனே பரமனை காண வேண்டும் என்று வற்புறுத்தி உள்ளே செல்ல முயன்றார். இருவருக்கும் தகராறு முற்றியது. அப்போது கணேசர் தந்தத்தை நீளச் செய்ய அதனை பரசுராமர் தன் கை கோடரியால் வெட்ட தந்த பகுதி பூமியில் விழுந்தது. கணேசர் மிக்க கோபம் கொண்டார். எனவேதான் கணேசர் ஏகதந்தர் அல்லது ஒற்றை கொம்பு ஆனார். இவ்வாறு நிகழ்ந்திட விழித்தெழுந்த சிவனாரும் அன்னை பார்வதி தேவியும் இரத்தம் வடியும் மகன் கணேசனை அருகில் அழைத்து பரசுராமரிடம், கணேசன் பல பரசுராமர்களை வென்று கொல்லும் சக்தி உடையவர். அவர் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஓர் ஈயை கூட துன்புறுத்தவில்லை. பரசுராமர் கணேசனை மலர் தூப தீப நிவேத்தியங்களுடன் பூஜை செய்தார் என்று விளக்கமளித்தார். கணேசர் பூஜையில் துளசி மட்டும் கூடாது. அது ஏன் என்று நாரத மாமுனிவர் கேட்க நாராயணமூர்த்தி பதிலுரைத்தார். கணேசரும் துளசியும். ஒரு சமயம் கங்கை கரையில் கணேசரை சந்தித்த துளசி தேவி கணேசரின் அதிசய தோற்றத்தை கண்டு அவரை அணுகி தான் மன்னன் தர்மத்வஜனின் மகள் என்றும் தன்னை மனைவியாக ஏற்குமாறும் வேண்டினாள். அதற்கு கணேசர் தனக்கு திருமணம் புரிய எண்ணமில்லை என்றும் விவாகம் துயரத்தை உண்டாக்கும் என்றும் மேலும் கங்கை தனக்கு தாயனையல் என்றும் கூறி மறுத்தார் கணேசர். அப்போது கணேசர் நினைப்பது போல திருமணமின்றி இருக்க கடவார் என்று சபித்தாள். கணேசரும் துளசியை அரக்கன் கையில் அவன் அகப்படுவான் என்றும் துளசி ஒரு புதராகுமாறும் சபித்தார். துளசி தேவி வருத்தமுற்று கணேசர் கோபத்தை தணிக்க கணேசர் மலர்களிலெல்லாம் துளசி தலை சிறந்ததாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பூஜையில் முக்கியமாகும், ஆனால் என் பூஜையில் மட்டும் துளசியை ஏற்பதில்லை என்று கூறினார். இந்த புராணத்தை உபன்யாசம் செய்யும் பௌராணிகளுக்கு தங்க பூணலும் வெண்குடையும் குதிரை மலர் மாலை பழம் இனிப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டும். இத்துடன் கணேச காண்டம் நிறைவடைந்தது. ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த காண்டத்தின் 22ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. 2ஆம் பகுதி.